நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கணவரின் கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு பாம்பு கடித்து இறந்ததாக மனைவி நாடகமாடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டை சேர்ந்தவர் அமித். இவருடைய மனைவி ரவிதா. இவர்களுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான நிலையில் 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். அமித் கூலி தொழிலாளியாக இருந்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி காலை படுக்கையிலிருந்து அமித் எழும்பாததால் ரவிதா கூச்சலிட்டிருக்கிறார். இதை கேட்டு அங்கு அக்கம் பக்கத்தினர் ஓடி சென்று பார்த்தனர். அப்போது அமித் படுக்கையில் இருந்த பாம்பு ஒன்று அவரை கொத்திக் கொண்டிருந்ததைக் கண்டு அங்கிருந்தவர்கள் அரண்டு போயினர். இதை அங்கு வந்த சிலர் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருந்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பாம்பு தாக்கும் போது அமித் ஏன் எழவில்லை என போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதையடுத்து மருத்துவர்கள் அளித்த பிரேத பரிசோதனை முடிவில் அமித் உடலை பாம்பு 10 முறை கடித்திருப்பது தெரிய வந்தது. ஆனால் பாம்பு கடிப்பதற்கு முன்பே அமித்தின் கழுத்து நெரிக்கப்பட்டதாகவும் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் ரவிதாவிடம் விசாரணை நடத்தினர். முதலில் தனக்கு எதுவும் தெரியாது என்பது போல கண்ணீர் வடித்து நாடகமாடி இருக்கிறார். பிறகு போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் ரவிதா கணவரை தான் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார். மேலும் அமித்தை கொலை செய்ததற்கான காரணத்தையும் கூறியிருக்கிறார். அமித்தின் நண்பரான அமர்தீப் என்பவர் அமித்தை பார்க்க அடிக்கடி வீட்டுக்கு வந்து சென்றிருக்கிறார். இதனால் அமர்தீப்புக்கும் ரவிதாவுக்கும் இடையே காதல் மலர்ந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து கடந்த ஓராண்டாக இருவரும் உறவில் இருந்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் அமித்துக்கு தெரிய வந்ததும் ரவிதாவை கண்டித்திருக்கிறார். ஆயினும் இருவரும் உறவை தொடர்ந்து கொண்டே வந்துள்ளனர். இது தொடர்பாக கணவன் மனைவி இருவருக்கும் அவ்வப்போது தகராறு இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு அவர்கள் இருவரும் தனிமையில் இருந்ததை பார்த்த அமித் ரவிதாவிடம் சண்டையிட்டதாக தெரிகிறது. இதையடுத்து ரவிதா அமித்தை கொலை செய்ய காதலனுடன் திட்டமிட்டிருக்கிறார். இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு அமித் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது இருவரும் சேர்ந்து அவரின் கழுத்தை நெரித்து கொன்றிருக்கிறார்கள். மேலும் கொலையை இயற்கை மரணமாக மாற்ற 1000 ரூபாய் கொடுத்து பாம்பை வாங்கி அதனை அமித் உடல் மீது போட்டிருக்கிறார்கள். பின்னர் ஒன்றுமே தெரியாதது போல அக்கம் பக்கத்தினரை அழுது கூப்பாடு போட்டு அழைத்த ரவிதா அனைவரையும் நம்ப வைக்க முயற்சித்தார். ஆனால் அவை அனைத்தும் வீணாக போனது. இந்த நிலையில் ரவிதா மற்றும் அமர்தீப் இருவரையும் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.